சிவாஜி குடும்பத்திற்கும் சாவித்திரி குடும்பத்திற்கும் நெருக்கமான உறவு இருந்தது. சிவாஜி வீட்டு சிறப்புகளும் சாவித்திரி வீட்டு சிறப்புகளுக்கும் சிவாஜியும் கண்டிப்பாக முன்னால் இருப்பார். சிவாஜியை விட ஜெமினி 8 வயது மூத்தவர். ஆனாலும் ஜெமினியை ஒருமையில்தான் அழைப்பார் சிவாஜி. இருவருக்கும் இடையில் அப்படி ஒரு நட்பு இருந்தது. இயக்குனர் PR பந்துலு தனது பத்மினி பிக்சர்ஸ் சார்பில் சிவாஜியை வைத்து வீரபாண்டிய கட்டபொம்மன் என்ற படத்தை 1958ஆம் ஆண்டு தயாரிக்க ஆரம்பித்தார். இப்படத்தின் கதை வசனத்தை சக்தி கிருஷ்ணசாமி தான் எழுதினார். மாப்போ சி கட்டபொம்மனை பற்றிய கூடுதல் தகவலை சக்தி கிருஷ்ணசாமிக்கு கொடுத்து உதவினார். இதே காலகட்டத்தில் கண்ணதாசன் தனது சொந்த படமான கண்ணதாசன் பிலிம்ஸ் சார்பில் சிவகங்கை சீமை என்ற படத்தை தயாரித்தார். கட்டபொம்மன் பிறப்பால் தெலுங்கர், மருது சகோதரர்கள் பிறப்பால் தமிழர்கள். எனவே தமிழர்கள் வீரத்தை காட்ட சிவகங்கை சீமை படம் எடுப்பதாக கண்ணதாசன் தெரிவித்தார். கட்டபொம்மன் படத்துக்கு எதிராக சிவகங்கை சீமை படத்தை கண்ணதாசன் எடுப்பதாக அப்போது பரவலாக பேச்சு வெளிவர ஆரம்பித்தது. அதை உறுதிப்படுத்தும் விதமாக சிவகங்கை சீமை படத்திற்கு செய்யப்பட்ட நாளிதழ்களில் விளம்பரங்களும் அமைந்திருந்தன. கட்டபொம்மன் படத்தில் வெள்ளையத்தேவன் கதாபாத்திரத்தில் நடிப்பதற்காக SS ராஜேந்திரன் ஒப்பந்தம் செய்தார் PR பந்துலு. சிவாஜியும் SS ராஜேந்திரன் நடிக்கட்டும் என்று ஒப்புதல் கொடுத்திருந்தார். சிவகங்கை சீமை படத்தில் SSR கதாநாயகனாக நடித்துக் கொண்டிருந்ததால் கட்டபொம்மன் படத்திற்கு வெள்ளையத்தேவனாக நடிக்க திடீரென மறுத்துவிட்டார் SSR. கட்டபொம்மன் படத்தை வளரவிடக்கூடாது என்ற எண்ணத்தில் SSR செய்த சூழ்ச்சி என்று அப்போது பேசப்பட்டது. ஜெய்ப்பூரில் ஜனகராஜ் மாளிகையில் படப்பிடிப்புக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. SSR திடீரென்று வரமறுப்பு தெரிவித்த காரணத்தினால் பட வேலைகள் தொடர முடியாத சூழல் ஏற்பட்டது. இதனால் PR பந்துலுவுக்கு பல லட்சம் ரூபாய் இழப்பு நிலை ஏற்பட்டது. அப்போது சாவித்திரி நிறைய மாத கர்ப்பிணி என்று ஜெமினி எங்கும் செல்லாமல் சாவித்திரி அருகில் இருந்து கவனிக்க தொடங்கினார். ஜெமினி தான் நடிக்கும் படங்களுக்கு கொடுத்திருந்த தேதிகளை சாவித்திரிக்காக வேறு தேதிகளை மாற்றியிருந்தார். கட்டபொம்மன் படப்பிடிப்பு தடங்கலின்றி நடைபெற வேண்டுமானால் சாவித்திரியை நாடுவதுதான் சரி என சிவாஜிக்கப்பட்டது. தொலைபேசியில் சிவாஜி சாவித்திரியை தொடர்பு கொண்டு கட்டபொம்மன் படப்பில் ஏற்பட்ட சிக்கலை சொன்னார். அது மட்டுமல்ல, வெள்ளையத்தேவன் கதாபாத்திரத்தில் நடிக்க ஜெமினி அனுப்பி வைத்தால் இந்த அண்ணனுக்கு நீ செய்யும் உதவியாக இருக்கும் என்று சாவித்திரியிடம் உரிமையோடு கேட்டார் சிவாஜி. இந்த நிலையில் சாவித்திரியை விட்டுவிட்டு போக ஜெமினிக்கு மனம் இல்லாமல் வெள்ளையத்தேவன் கதாபாத்திரத்தில் நடிக்க விரும்பவில்லை என சாவித்திரியிடம் திட்டவட்டமாக சொல்லிவிட்டார். வெள்ளையத்தேவன் கதாபாத்திரம் நடிக்க விருப்பமில்லை என்று சாவித்திரியிடம் திட்டவட்டமாக சொன்னார் ஜெமினி. ஜெமினியிடம் வருத்தப்பட்ட சாவித்திரி, சிவாஜி அண்ணன் என்கிட்ட உதவி கேட்டார். இந்த சூழலில் யார் உதவுவார்? எனக்கு மகப்பேறு இன்னும் நாள் இருக்கு. நீங்க நடித்து அண்ணனுக்கு உதவி செய்யுங்கள் என்று கட்டளையிட்டார் சாவித்திரி. விருப்பமில்லாமல் சாவித்திரியின் கட்டாயத்திற்காக கட்டபொம்மன் படத்தில் நடிக்க ஜெய்ப்பூர் கிளம்பினார் ஜெமினி. தனது இக்கட்டான சூழ்நிலையில் தன் உடன்பிறவா அண்ணனுக்கு ஒரு பிரச்சனை என்றவுடன் உதவி செய்த சாவித்திரி அன்புடன் இருந்தவர்களுக்கு புரிந்தது. பல விஷயங்களில் ஜெமினி சிக்கனம். அவர் கையில் இருந்தால் வெளியே வருவது ரொம்ப கடினம். ஆனால் சாவித்திரி தாராளமாக கொடுக்கும் மனம் கொண்டவர். இந்த கொடுக்கும் மனம்தான் பின்னாளில் அவருக்கு பல பிரச்சனைகளுக்கு காரணமாக அமைந்தது. சாவித்திரி மீண்டும் வாழ்வேன் என்ற தலைப்பில் கடைசியாக பத்திரிகைகளில் பேட்டியில் இப்படி குறிப்பிட்டுள்ளார். பொருளை பொறுத்தவரை நான் எப்போதும் கவலைப்பட்டதில்லை. என் கையில் இருக்கும் வரை முடிந்தளவு பிறருக்கு உதவி செய்வேன். எனக்கு மன உறுதி உண்டு என்று சொல்லியிருக்கிறார். அவர் தம்மை எப்படிப்பட்டவர் என்பது தெளிவாக புரியும். அடுத்து நாம் பார்க்க போவது சாவித்திரியிடம் 7 ஏக்கர் இடத்தை ஏமாற்றி வாங்கி தன் மனைவி பெயரில் ரியல் எஸ்டேட் செய்த அன்றைய உச்ச நட்சத்திரம் திமுகவில் இருந்தார். அவர் யார் என்பதைத்தான் பார்க்க போகிறோம். சாவித்திரிக்கு வலசரவாக்கத்தில் தனது பெயரில் 7.5 ஏக்கரில் தோட்டம் ஒன்று இருந்தது. அந்த தோட்டத்திற்கு என்ன பெயர் வைக்கலாம் என்று சாவித்திரி தனது கணவர் ஜெமினியுடன் யோசித்த போது சாவித்திரி மனதில் தோன்றியது சாவித்திரி கணேசன் கார்டன் என்று பெயர் வைக்கலாம் என்று சொன்னார். ஆனால் அங்கு அவரோடு இருந்த வசனகர்த்தா ஆரூர்தாஸ் ஸ்டார் கார்டன் என்று வைக்கலாம் என்று சொன்னார். சாவித்திரிக்கு தனது கணவர் ஜெமினி பெயர் இல்லாமல் தோட்டத்திற்கு பெயர் வைக்க விரும்பவில்லை. எனவே சீட்டு போட்டு பெயரை முடிவு செய்து எடுத்தார்கள். அதன்படி சீட்டு குலுக்கி போட்டு எடுத்ததில் பெயர் ஸ்டார் கார்டன் என்று அந்த துண்டு சீட்டில் வந்தது. ஆரூர்தாஸ் சொன்னார், அண்ணி, இந்த பெயரில் உங்கள் பேரும் அண்ணன் பேரும் வரும் என்று. ஸ்டார் கார்டன் என்பது சாவித்திரியை குறிக்கும், G என்பது கணேசனை குறிக்கும் என்று புது விளக்கம் சொன்னார். அதை கேட்டு சாவித்திரி முகத்தில் சின்னதாக ஒரு புன்முறுவல் பூத்தார். 1972ஆம் ஆண்டு திமுகவில் முக்கிய புள்ளியாக இருந்த ஒரு உச்ச நட்சத்திரம் சாவித்திரியின் 7 ஏக்கர் அருகில் தயாரிப்பாளர் நாகிரெட்டி 7 ஏக்கர் இருந்தது. அப்போதிருந்த திமுக அரசு அந்த இடத்தை சாவித்திரியிடம் இடத்தில் கையில் எடுத்து ஏழை மக்களுக்கு குடிசை மாற்று வாரியம் கட்டுவதாக ஏற்பாடு செய்யப்பட்டது.
இந்த செய்தி நாகிரெட்டி இந்த விஷயத்தை சாவித்திரியை நேரில் சந்தித்து பேசினார். சொத்தை அரசாங்கம் எடுத்துக்கொண்டால் அடிமட்ட விலைக்கு தான் தருவார்கள். நீங்கள் உங்கள் சொத்தை என் விலைக்கு கொடுத்துவிட்டால் நான் அதில் ஏழை மாணவர்களுக்கு படிக்க ஒரு தொழில் பூங்கா அமைக்க திட்டமிட்டுள்ளேன். உங்கள் சொத்து ஒரு நல்ல விஷயத்திற்கு பயன்படும் என நாகிரெட்டி விளக்கி சொன்னார். ஏழை குழந்தைகளுக்கு என் நிலம் தேவைப்படும் என்றால் தாராளமாக தருகிறேன் என ஒரு சென்ட் நிலத்தை 50 ரூபாய் வீதம் கொடுக்க சாவித்திரி சம்மதித்தார். ஏழை குழந்தைகளுக்கு தொழில் பூங்கா அமைக்க மட்டும்தான் இந்த இடத்தை கேட்பதாக மீண்டும் நாகிரெட்டி உறுதியளித்தார். சாவித்திரி அந்த இடத்தை விற்றார். சில வாரங்கள் ஆன நிலையில் சாவித்திரி அதிர்ச்சியான சம்பவம் ஒன்று நடந்தது. சாவித்திரி எழுதி கொடுத்த அந்த நிலத்தில் திமுகவில் இருந்த உச்ச நடிகர், அந்த நடிகரின் மனைவி பேரில் ரியல் எஸ்டேட் தொடங்கப்பட்டிருந்தது. இதுகுறித்து நாகிரெட்டியிடம் சாவித்திரி போன் செய்தபோது அவரிடமிருந்து சரியான தகவல் வரவில்லை. இதனால் மனம் வேதனைப்பட்டார் சாவித்திரி. சாவித்திரி இடத்தை பொய்யான காரணம் கூறி ஏமாற்றி குழந்தைகளுக்கு என்று வாங்கி ரியல் எஸ்டேட் தொழில் புரிந்த அந்த நடிகரின் ரசிகர் மன்ற தலைவரின் பின்னால் இருந்து இயக்கியது யார் என்பது இன்று வரை மர்மமாகவே உள்ளது. தனக்கு சொந்தமான இடத்தில் தங்கள் சுய நலத்துக்காக பயன்படுத்திக் கொண்டிருந்த சிலரை பற்றி தெரிந்தும் மீண்டும் மீண்டும் சாவித்திரி அவர்களிடம் ஏமாந்ததுதான் காலத்தின் கண்ணாமூச்சியாட்டம். இப்படி சாவித்திரியை தன்னுடைய சொத்துக்களை இழந்ததில் வளசரவாக்கத்தில் உள்ள 7 ஏக்கர் நிலமும் சேரும். நாகிரெட்டி மூலம் அந்த வளசரவாக்கத்தில் உள்ள 7 ஏக்கர் நிலத்தை ஏமாற்றி வாங்கி தன் மனைவி பேரில் ரியல் எஸ்டேட் தொடங்கிய அந்த உச்சபட்ச நட்சத்திரம் யார் என்று இதுவரை தெரியவில்லை. உங்களுக்கு தெரிந்தால் கமெண்டில் சொல்லுங்கள்.